ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணாக்க 3Dயில் நார்மல் எஃபெக்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றது உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் எப்படி பண்ணியிருக்கேன்றது. ஸோ மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நிறைய ஆப் வெப்சைட் இருக்குது. நான் செஷன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொன்னாலும் உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே லைட்டாக கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அது வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கை பிஎன்ஜி பிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, சூப்பராகவே ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பிக் வந்து பண்ணாங்க மொபைலில் சேரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் ஆடிஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனாக்க இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்க நீங்கள் ப்ரீசெட் இன்புட் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்புட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நான் இன்ஸ்ட் டைமில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க நான் கியூஆர் இமேஜை வந்து பண்ணாக்க வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ரோமில் வந்து பண்ணாக்க ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க ஐட் மோஷனில் இன்புட் வரும். ஓகே, ஸோ ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு பிக்கு ப்ளஸ் நேம் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிக் ஆட் பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டீங்கன்னாக்க இந்த இடத்துல ஒரு 6 குரூப் இருக்கும். இதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அது கீழே பிக் 1 ஒரு குரூப் இருக்கா, அதை நீங்கள் செல்ல போயிட்டு எடு குரூப் வாங்க. இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அதை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த கலெஃபென்ட்ரு கொட்டு ஸ்டாருங்கள் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க இந்த பிக் ஆடும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரால் உங்களுடைய பிக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க பேக் வந்துக்குங்க. இதே சமயத்தில் அடுத்து இருக்கிற 5 குரூப்பில் 1 பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணாக்க இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க சில குரூப் வந்து பண்ணாக்க எக்ஸ்ட்ரா வந்து பண்ணாக்க இதாகிட்டு இருக்கும். அது எப்படி ஃபிக்ஸ் ஆன வந்து பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்டாக 6.25 செகண்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த குரூப் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பார்த்தினாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே நேம் ப்ளஸ் பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அது கீழே ஒரு அனிமி பிக் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்து நம்ம ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பிஎன்ஜி பிக் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் கரெக்டாக உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அந்த நெல் எஃபெக்டில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஃபிங்கரால் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பண்ணாக்க எக்ஸ்ட்ரா அங்கங்கே பிக்கு மூவ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த தடவை யூஸ் பண்ணி உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்க நேம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பேட்டஸில் போயிட்டு நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிட்டோ அவங்களுடைய நேம் எங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட் கொடுத்தீங்கன்னாக்க ஸோ வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆயிரும். ஸோ அடுத்தடுத்த லேயரில் நார்மலாக நம்ம பிக் ஆட் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் 1 பண்ண வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க.